வியூவர்ஸ் எல்லாருமே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் லைவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆளுநர் உரை கொடுத்திருந்தாரு, அந்த உரையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நாளைக்கு, அதாவது ஜூன் 19ஆம் தேதி, ஜூன் 22, ஜூன் 23 இந்த 3 நாளுமே சட்டப்பேரவை கூடுது. ஆளுநர் உரையாற்றி இருந்தார் இல்லையா, அதுக்கு நன்றி உரை, அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றுவார். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்துட்டு பேசுவாங்க. இதுதான் இந்த 3 நாளுமே நடக்க போகுது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, பாருங்க. அடுத்ததா வந்து ஆளுநர் உரையாற்றினார் இல்லையா, அதுல பல சிறப்பான விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை தமிழகத்தினுடைய கோரிக்கையை ஆளுநரை வச்சே மத்திய அரசை நோக்கி கேட்க வச்சிருக்காரு. அந்த ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்றது இப்போ நடந்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் கழித்து ஆளுநருடைய உரை அப்படின்றது முழுமையா கிட்டத்தட்ட 39 நிமிஷம் அவர் வந்துட்டு உரையாற்றி இருந்தாரு. ஆளுநருடைய உரை முழுமையா வந்துட்டு இந்த முறை பேசப்பட்டிருந்திருக்கு பல வருடங்கள் கழிச்சு. ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியா வராங்க அப்படின்னா, அப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் உரை ஆற்றிட்டு இருக்கும் போதே வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளில போயிடுவாங்க. இதை திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாங்கன்னா, அதிமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு ஆளுநர் பேசும்போது வெளில போயிடுவாங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் வரும். அதுல வந்துட்டு ஆளுநருடைய உரை வந்து முழுமையா ஆற்றப்படாம ஸ்டாப் ஆகிக்கிட்டே இருந்தது. இப்ப பல வருடங்கள் கழிச்சு யாருமே வெளிநடப்பு செய்யாம ஆளுநருடைய உரை அப்படின்றது முழுமையா பேசப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு கூடுதல் சிறப்பான விஷயங்களும் இருக்குது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎம்கே பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆளுநர் உரையாற்றுறாங்க இல்லையா, எப்பவுமே ஆளுநர் ஆற்றக்கூடிய உரை அப்படின்றத ஆளும் கட்சியில இருந்துதான் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு படிப்பாங்க. அதுல அவங்களுடைய சின்ன சின்ன மாறுதல் கருத்துக்கள் இருந்தா அதை வந்துட்டு மாத்திக்கிட்டு அந்த உரை வந்துட்டு கொடுப்பாங்க. அவர் இன்னைக்கு பேசினது எல்லாமே அதே போலதான் இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலையும் வந்துட்டு உரை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆளுநர் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே வந்துட்டு பேச மாட்டாராம். அதை வந்துட்டு நெகட்டிவா மாத்தி அந்த மாதிரிதான் வந்துட்டு பேசுவாங்களா, ஓகேவா? ஆனா இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழக அரசு கொடுத்த விஷயங்களை அப்படியே வந்துட்டு ஆளுநர் பேசியிருக்கிறாரு. ஸோ இதை வச்சுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம், நாங்க இதுக்கு முன்னாடிலாம் கொடுக்கும்போது அதை அப்படியே பேச மாட்டாரு, அதை நெகட்டிவா வேற மாதிரிலாம் வந்துட்டு பேசுவாங்க, ஆனா இப்போ அப்படியே தாவேகா கொடுத்ததை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இதுலயே தெரியுது வந்து பிஜேபியும் தாவேகாவும் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது இதுலயே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உருட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது உண்மையான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே வந்து பேசியிருக்கிறாங்க. ஏன் உதயநிதி அவர்கள் இதை சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த திமுகவுடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தின சில குற்றச்சாட்டுகளும் ஆளுநர் கொடுத்த உரையில இருந்தது. அதனால பொங்கி எழுந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆளுநர் கொடுத்த உரையில சிறப்பான பல விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னும் நீங்க வந்துட்டு நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியா இருக்கிறாங்க இல்லையா திமுக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் திமுக காரங்களா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுறதுக்கு முன்னாடி சட்டமன்ற வளாகத்திலேயே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கையில சில போஸ்டர்ஸ்லாம் வச்சுட்டு, சிஎம் வாயை திறங்க, திரையில தான் வந்துட்டு இவர் நாயகன், வெளியில வந்துட்டு தரையில பாத்தீங்க அப்படின்னா இவர் வில்லன் அப்படின்ற மாதிரி எதோலாம் போட்டு போஸ்டர்ஸ்லாம் கையில வச்சுக்கிட்டு சிஎம் வாயை திறங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் எல்லாம் வந்து ஷர்ட்ல குத்திக்கிட்டு நின்று பல கோஷங்கள்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நின்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சிறந்த பதில் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. என்ன அவர் சொல்லியிருந்தாருன்னா, எதிர்கட்சிக்கு கோஷம் போடுறதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை அப்புறம் ஆளும் கட்சியை நோக்கி எடுத்து விமர்சனங்களை வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கருப்பு பேட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள வரத்துக்கெல்லாம் எல்லா உரிமையும் இருக்கு, அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அதெல்லாம் அவங்க வெளிப்படுத்தலாம், அது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் மட்டும் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு அவங்க போன ஆட்சியில வந்து பண்ணணும், அங்க பண்ணிருக்கதை வந்துட்டு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி இப்போ பண்ற மாதிரி ஆயிடுச்சு, போன ஆட்சியில தான் இது நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. ராஜ்மோகன் அவர்கள் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி தான் நான் ஏத்துக்கிறேன். ராஜ்மோகன் அவர்களுடைய கருத்தை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதாவது என்னன்னா, இந்த கட்சி அந்த கட்சி தாவேகாவுக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க, தாவேகாவுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத தாண்டி நீங்க எந்த கட்சியா இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு 2-3 நிமிஷம் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்றதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, நாம இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்லேயும் இருந்திருக்கோம், தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பீரியட்லேயும் இருந்திருக்கோம், இப்போ டிவிக்கே வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்று 1.5 மாதம் ஆயிடுச்சு, இந்த பீரியட்லேயும் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு துறையிலையும் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன
என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறநிலைத்துறையில் அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பள்ளி கல்வித்துறையில் அவ்வளோ சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து வெளிப்படையாக போடணும், அதில் நீங்கள் வெளிப்படையாக போடுறது தான் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி வசூலிக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதில் வந்து நேற்றுக்கெலாம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா என்ன அப்படின்னு தெரியல, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதாவது பார்த்தோம்னா அரசால் அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சைன் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அந்தந்த ஸ்கூலுக்கும் கொடுக்கணும். இதே மாதிரி தான் கடந்த டிஎம்கே ஆட்சியிலையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கூல்கிட்ட இருந்தும், ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்கிட்ட இருந்துமே இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு லஞ்சமாக ஒரு ஸ்கூல்கிட்ட இருந்தும் 5 லட்சம் ரூபாய் அப்படின்றத டிஎம்கே கவர்மெண்ட் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தடுத்த தடவை ரினியூவல் பண்ணும்போதும் திரும்ப 5 லட்சம் அப்படின்னு 5 வருஷத்துக்குமே வந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் கிடையாது, 1000 ஸ்கூல் கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இந்த ஒரு விஷயத்துல இருந்து மட்டுமே 250 கோடி அப்படின்றது அடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இதை அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் சேர்ந்தவங்களே வந்து இப்போ என்ஓசி சர்டிஃபிகேட் ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட வாங்கிட்டு இதை பேட்டியாவே வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. அவ்வளோ நெகிழ்ச்சி அடைந்து கொடுத்திருக்கிறாரு. அது ஏன் அவ்வளோ நெகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ரூபா கூட எந்த ஒரு கமிஷனோ லஞ்சமோ எதுவுமே வாங்காம அந்த சைனை வந்து போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலா இப்படிதான் இது நடக்கணுமே, அதுக்கு லஞ்சம்லாம் வந்து வாங்கக்கூடாது, சைனை வந்துட்டு போட்டு கொடுக்கணும். எல்லாமே சரியா இருக்கா ஸ்கூல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஸ்கூல்கிட்ட இருந்தும் 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு அந்த சைன் அப்படின்றத போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலை சார்ந்தவர்கள்லாம் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க. வரலாற்றுலேயே தமிழகத்தில் இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நாங்கள் 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும்லாம் நாங்கள் வந்துட்டு கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து லஞ்சம் கொடுத்துருக்கோம், கேட்டிருக்கிறாங்க காசு, நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டேருந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்குது, இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு லைவாகவே பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கூட இந்த வீடியோவில் நாங்கள் ப்ளே பண்ணுறோம், அதையும் பாருங்கள். இந்த இடத்துல இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, அரசு ஸ்கூல் பள்ளி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலே வந்துட்டு அந்த அளவுக்கு தரத்தில் கொடுங்களேன், ஏன் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சில சலுகையெல்லாம் கொடுக்கணும், ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை உயர்த்துங்க அப்படின்ற மாதிரி பாதி பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரே நைட்டுக்குள்ளே கொஞ்ச நாளுக்குள்ளே டக்குன்னு ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு அப்படியே தரத்தை உயர்த்தி அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலே இல்லாமலும் ஆக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் ஸ்கூல் எந்த அளவுக்கு தரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தையும் டிவிக்கு அரசாங்கம் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தவறுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது, டிவிக்கு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதில் தான் அந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு வெளிப்படையாக போடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி 5 லட்சம் ஒரு வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க? அந்த 5 லட்சத்தை யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? ஸ்கூலுக்கு வர சில்ட்ரன்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தான் அதை வாங்குவாங்க. அப்போ ஃபீஸை வந்து இன்னும் ஏற்றி தான் வைப்பாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் வச்சு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் கொடுத்தாலும் அதை விட அதிகமாக தான் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஃபீஸை குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. டொனேஷன்ற பேரில் ஒன்று வாங்குறாங்க. இந்த மாதிரி அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வசூலிக்கிற இந்த என்ஓசிக்கு வாங்குற அந்த பணமும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஸோ இப்போ இது இங்கே ஸ்டாப் செய்யப்படும் போது ஸ்கூலில் வசூலிக்கக்கூடிய ஃபீஸும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பள்ளி கல்வித்துறையில் சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மதுவிலக்கு துறையில் சேஞ்சஸ் வந்திருக்கு. எம்ஆர்பி ரேட்டுக்கே மதுலாம் வந்துட்டு இப்போ விற்பனை பண்ணுறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் டிவிக்கு அரசாங்கம் பொறுப்பு ஏற்றத்துக்கு அப்புறமும் வந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கைகள் அப்படின்னு இது எடுக்கப்பட்டது. 10 ரூபாய் 20 ரூபாய் எந்தெந்த ஒயின் ஷாப்லலாம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களோ அந்த ஊழியர்கள் அரசு செய்யப்பட்டாங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இப்போ அது எல்லாமே குறைஞ்சி எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய வீடியோவும் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலை திரும்ப கொண்டு போய் கொடுக்கும்போது 10 ரூபாய் திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது. அதுக்குமே வந்துட்டு ஒரு மிஷின் வச்சு அதில் நடக்கக்கூடிய ஊழலையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு துறையிலையுமே மாற்றம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி கனிம வளத்துறையில் அவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அமைச்சர் பிரபு அவர்கள் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் மாற்றம். இப்போ இதெல்லாம் உட்காந்து குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எதை தான் நீங்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவீங்கன்றதான் தெரியல. இதுக்காக நெகட்டிவே கிடையாதா, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு சில பிரச்சனைகள் குறைபாடுகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. பாலியல் ரீதியாக குழந்தைகள் அவ்வளோ பேர் வந்துட்டு துன்புறுத்தப்படுறாங்க. அவ்வளோ விஷயம் இப்போ கூட கும்மிடிப்பூண்டியில், அதுக்கு முன்னாடி கோவையிலன்னு பல விஷயங்கள் நடந்திருந்தது. அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிவிகே அரசு வந்துட்டு முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தத்தில் நாம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் இருந்ததை விட டிவிகே ஆட்சி எவ்வளவோ பெட்டர் ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் இங்கே கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா இப்போ ஆளுநர் பேசிய உரைக்குள்ள வரலாம். இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எல்லாரும் என்ன குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்கன்னா செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க முதல்ல பாட வைக்கணும், ஏன் வந்தே மாதரத்தை பாட வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் 3ஆம் இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஆளுநரும் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஸோ ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல வந்தே மாதரம் முதல்ல பாடணும் அப்படின்றது தான் மத்திய அமைச்சரவை கொடுத்திருந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டருமே வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆளுநர் பங்கேற்றிருக்கும் போது நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாட வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுருச்சு சட்டமன்றத்தில். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வந்துட்டு பாடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம் வந்துட்டு பாடப்பட்டது. இந்த தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றது ரொம்ப நாளா ஆளுநர் தரப்புல இருந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோரிக்கை. இதுக்கு முன்னாடிலாம் திமுக கவர்மெண்ட் இருந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரச்சனையை ஒரு 10 நாளுக்கு இழுத்து ஆளுநர் வந்துட்டு வெளியில கோச்சிக்கிட்டு போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. அதுல ஒரு அரசியலை பண்ணி 10 நாளைக்கு அந்த பஞ்சாயத்தையே வந்துட்டு ஓட விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளுநரை வச்சு நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம், ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நமக்கு டிலே அப்படின்றது போயிட்டே இருக்கும். ஆனா இங்க டிவிகேயை பொறுத்த வரைக்கும் சுமூகமா போகணும். அதே சமயத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது. தமிழ் தாய் வாழ்த்துக்கு எனக்கு முதலிடம் வேணும், அதுக்கப்புறம் நாட்டுப்பண் பாடுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ தமிழ் தாய் வாழ்த்தை நாங்க முதல்ல பாடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு முதல்ல பாடப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு ஆளுநர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தேசிய கீதம் அப்படின்றது பாடப்பட்டுச்சு. இப்போ அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இங்க தமிழக அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் ஆளுநர் வந்துட்டு ஏத்துக்குவாரு. அதே போலதான் அவர் வாயாலேயே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் மத்திய அரசு கிட்ட எடுத்து வைக்க வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நடந்ததே கிடையாது. இப்போ தமிழக அரசு தயாரிச்சு ஒரு உரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முன்னுக்கு பின்னா மாறுதலா அந்த மாதிரிதான் ஆளுநர்கள் எல்லாருமே வந்துட்டு வாசிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க கொடுத்த உரையை அப்படியே இன்னைக்கு ஆளுநர் வாசிச்சிருக்கிறாரு அப்படின்னா, கோரிக்கைகள் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த இடத்தை நகர்த்தி இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. என்னென்னலாம் கேட்க வச்சிருக்காரு அப்படின்றத இப்போ நான் லிஸ்ட் அவுட் போட்டு சொல்றேன். மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், தேசிய கல்வி திட்டங்களை தமிழகம் வந்துட்டு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா நம்மளுடைய தமிழகம் சொல்றது என்ன, இருமொழி கொள்கை தான் அப்படின்றதா நம்மளுடைய தமிழகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அறிவிப்பை, அந்த ஒரு பேச்சை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநரை வச்சு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்துல இருமொழி கொள்கை தான் நீடிக்கும். அதே போல மத்திய அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், தேசிய கல்வி திட்டங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அதை ஒரு காரணமா காட்டி கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை இப்போ ஒரு 3000 கோடி கிட்ட விடுவிக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏத்துக்கணும்னு சொல்லி தான் புஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ அந்த மாதிரி நிபந்தனைகள் எதுவுமே வைக்காம அந்த நிதியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரை வச்சே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேச வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டு நடத்தணும், அப்படி இல்லைன்னா தமிழகம் வந்துட்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னெடுப்பு எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஆளுநரை பேச வச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு தமிழ்நாட்டை கையாளும் பாரபட்சமான அணுகுமுறை குறித்த அறிக்கை ஒன்று வெளியிடப்படும். மத்திய அரசு கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆளுநரை வச்சு பேச வச்சிருக்காரு. அதே போல உயர்நீதிமன்றத்துல வழக்காடு மொழியா தமிழ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆளுநரை வச்சே பேச வச்சிருக்காரு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா
பல விஷயங்களை ஆளுநரை வச்சு பேச வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஆளுநர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தமிழக அரசு டிஎம்கே பீரியட்ல எடுத்துக்கோங்களேன், தமிழக அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுத்து பேச மாட்டாங்க, அதில் சேஞ்சஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா அப்படிதான் வந்துட்டு பேசுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா அப்படி பேசக்கூடாது. ஏன்னா ஆளுநர் அப்படின்றது யாருன்னா நம்ம மாநிலத்தினுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அதுக்கு அடுத்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்றது நிர்வாக தலைவர் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்போ நம்மளுடைய நாட்டை பற்றி நம்மளே குறைவாக மதிப்பு இல்லாமல் பேசக்கூடாது இல்லையா? நம்மளுடைய கோரிக்கைகளை தெளிவாக எடுத்து வைக்கணும். நம்ம நாட்டினுடைய ஒரு தலைவராக தான், நம்ம தமிழகத்தினுடைய ஒரு தலைவராக தான் ஆளுநரை வந்து எடுத்து வச்சு பேசணும். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் திமுக பீரியடில் இவங்க கொடுத்த உரைக்கு அப்படியே மாற்றி சில விஷயங்களை அப்படி தான் வந்துட்டு எடுத்து வச்சு பேசுவாங்க. இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை அப்படியே வந்து கொடுத்த உரையை அப்படியே வந்து பேச வச்சிருக்கிறாரு. ஆளுநர் வச்ச ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக தேசிய கீதமும் பாடப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுத்து வச்சாரு. ஓகே, எங்களுக்கு எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும் அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்தை அடுத்த பாடி கடைசியா ஆளுநர் உரை முடிச்சதுக்கு அப்புறமும் தேசிய கீதம் பாடப்படுச்சு. இப்போ அடுத்ததா ஆளுநர்கிட்ட நாம வைக்கக்கூடிய கோரிக்கையும் அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார். ஓகேவா? இதை தாண்டி திமுக இதை செகண்டா கூட தேசிய கீதத்தை பாடாம இல்லை நாங்கள் கடைசியா தான் பாடுவோம், நீங்க சொல்லி நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி அதை ஒரு 10 நாளுக்கு அதில் வந்துட்டு அரசியல் பண்ணுவாங்க. இது எதுவுமே வேணாம், எங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட வேலைகள் இருக்குது, மக்களுக்கான விஷயங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு இங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமைகளில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத வச்சிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். அதுதான் முக்கியமான விஷயமே. இதை தாண்டி ஆளுநர் அவர்கள் இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்கிறாரு. எதை நோக்கி எடுத்து வச்சிருக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், அவங்க ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, கடந்த ஆட்சியில போதை புழக்கம் அப்படின்றது அதிகமா வந்துருச்சு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருந்தார் இல்லையா? இதுக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா வெளியில வந்து செய்தியாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்படி எங்களுடைய ஆட்சியை நோக்கி குற்றச்சாட்டை எடுத்து வச்சாங்க, இதை நாங்கள் வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆளுநர் அவர்களுடைய உரையில் இருந்தது உண்மையான விஷயம் தானே. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 5 வருடங்கள்ல தான் இந்த போதை புழக்கம் அப்படின்றது தமிழ்நாடுல கரைபுரண்டு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த போதையினால தான் இங்கே அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ குற்றங்கள் தினந்தோறும் நடக்குது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஸோ அப்போ உண்மையான விஷயங்கள் தானே ஆளுநருடைய உரையில் இருந்தது. இதுக்கே நீங்கள் கோபப்படுறீங்க, இதுக்கே நீங்கள் வந்துட்டு வன்மையாக கண்டிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சில நாட்களாகவே, அதாவது திமுக தோல்வியுற்றதுக்கு அப்புறம் முக ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், போகிற இடத்துல எல்லாமே ஸ்டேஜ் போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியா முழுக்க பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க கல்யாணத்துக்கு போகக்கூடிய இடத்துல கூட அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஜில் போய் நின்று அரசியல் பேசுறது, டிவிகேயை பற்றி பேசுறது, இந்த மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியா முழுக்க போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு குற்றச்சாட்டும் வந்து வச்சு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர். இப்போ திரும்பவும் ஒன்று நடந்திருக்குது. ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு, கல்யாண வீட்டில் போய் தான் போய் பேசியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய் எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தோம்னா நேற்றுக்கு ஜூன் 17ஆம் தேதி திரும்பவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க ஆற்காடில். அங்கே பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலினும் அவர்களும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் அவர்களும் இருக்கட்டும், 2 பேருமே அங்கேயும் வந்துட்டு ஸ்டேஜில் நின்று அவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு வீடியோ கிளிப்லாம் கூட ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ரொம்ப டயர்டாகி உட்கார்றது, அப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டு கொட்டாய் விடுற மாதிரி, கடுப்பாகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருந்தது. அதை வச்சு நிறைய பேர் இப்போ என்ன கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே உட்காந்துருக்கவங்கலாம் பாருங்கள், மாப்பிள்ளை வந்துட்டு தூங்கி வழிகிற அளவுக்கா நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு இவ்வளோ நேரம் அரசியலை வச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி கமெண்ட்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு அங்கே என்ன பேசினாங்க அப்படின்ற கண்டென்ட்குள்ளே வரலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, எங்கே போனாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், முக ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தை தூக்கி பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. என்னன்னா,
டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சி போட்டாங்களா? ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறோமா? ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டேயே போயிட்டு பல பேர் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்கே போனாலும் ரெண்டு பேருமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி யார் தான் போயிட்டு இவங்க கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் பல தடவை போய் யார் தான் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. இதுவாது இருக்கட்டுமே. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த டிவிகே அரசாங்கம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்களா, மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில ஆட்சி மலரும் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசி வச்சிருக்கிறாரு. ஓகே, இது இருக்கட்டும். இந்த சைடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, அதாவது முதலமைச்சர் கோட் ஷூட் போட்டார், முதலமைச்சர் வேஷ்டி சட்டை போட்டிருக்கிறார், முதலமைச்சர் சாப்பாடை எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கேயே உட்காந்து அவரே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதையே தான் ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ணி ரீல்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாங்களா. இதனால தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் டெலிகாஸ்ட் பண்ணப்படாமல் மறைக்கப்படுதான். அதாவது என்னன்னா, இவங்க டிஎம்கே ஆட்சியில் ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் கண்ட்ரோல் பண்ணி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதே போல் இப்போயும் நடக்குது, டிவிக்கு ஆட்சியிலே நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணதை இவங்க பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களே, நீங்களே சொல்லுங்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதையா போயிட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணலையா? சொல்ல போனால் இப்போ தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களுடைய வேலையையே சரியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சுதந்திரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அங்கங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து சுதந்திரமாக யாருக்கும் பயப்படாமல் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லாமல் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பயும் ஒரு சில மீடியாக்கள் இருக்கிறாங்க, பொய்யை பரப்பக்கூடிய மீடியாக்கள் இருக்கிறாங்க. எந்த மீடியாக்களை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வேற கேட்டகரி. நான் வந்து பொதுவான அர்த்தத்தில் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் சொல்ல போனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சுதந்திரமாகவே செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ண விஷயமே இப்போ நடக்கிறதா மக்கள் கிட்ட சொல்ல பார்க்குறாங்களாம். அதாவது என்னன்னா, இவங்களுடைய டார்கெட்டே என்னன்னா, டிவிகே மூலமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி இருந்தாலும் சேர்ந்துடும். மக்கள் வந்துட்டு ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதனால ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட விடாமல் நம்ம எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர்கள் அவங்க கிட்ட வெள்ளை அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளை அறிக்கையை பற்றி நான் நினைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் சொல்ல முடியாது, இதுக்கு வந்துட்டு அந்த டைமில் ஆட்சி பண்ண டிஎம்கே தான் வந்துட்டு பதில் சொல்லுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அவங்க வந்துட்டு விளக்கம் கொடுப்பாங்க. அதாவது இப்போ வெள்ளை அறிக்கையில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையானதா, இல்லை உண்மைக்கு புறம்பானதா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாங்களா, சின்னதாக நடந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கி உண்மைக்கு புறம்பா மிகைப்படுத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்களா? அதாவது பாருங்க, ஒன்று இதுதான் என்னுடைய அறிக்கை, இப்படி நடந்திருக்கலாம், இப்படி இல்லை, இல்லை அவங்க தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கணும். இது உண்மையா, இல்லை இது வந்து உண்மைக்கு புறம்பாவா, இல்லை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்களா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் இவரே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். திருமாவளவன் அவர்களை பற்றி இந்த சைடும் போக மாட்டார், இந்த சைடும் போக மாட்டார், நடுவில் நின்று பேசுவார். ஒரு டைம் வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார், ஒரு டைம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார். அவரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல தான் இந்த வெள்ளை அறிக்கையிலையுமே வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்குது. ஐயுஎம்எல் கட்சி இருக்கிறாங்க இல்லையா, ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர் காதர் முகைதீன் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா, டிஎம்கேவை கடுமையான வார்த்தைகளை சொல்லலாம் யாரும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும், ஐயுஎம்எல் கட்சிக்கு தான் சிறுபான்மையினர் நலத்துறை அப்படின்ற அந்த அமைச்சர் அந்த பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. ஷாஜகான் அவர்கள் தான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தார்னா, டிஎம்கே ஆர் ராசா அவர்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஐயுஎம்எல் கட்சி மேலையும் விசிக மேலையும் விமர்சனங்கள் வச்சிருந்தார் இல்லையா? எந்த அளவுக்கு மோசமாக வச்சிருந்தாரு நம்மளுடைய சேனலை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக அவர் வந்து பேசியிருந்தார். இவ்வளவு நாட்கள் நாங்கள் வந்துட்டு டிஎம்கேவோட தான் இருந்தோம், டிஎம்கேவோட தான் பயணித்தோம். ஆனால் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள், நாங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக கடுமையாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்களை வைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி
மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத இங்கே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட வந்து பார்த்து கற்றுக்கோங்க. 5 வருஷம் கிடையாது, 50 வருஷம் ஆனாலும் இனிமேல் டிஎம்கே ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கூட நிற்போம், பலமாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இவர் இப்போ வந்து அந்த கட்சியினுடைய தலைவர், ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, டிஎம்கே வந்துட்டு திட்டாதீங்கப்பா, கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, குடியரசுத் தலைவரனுடைய ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் வந்துட்டு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதனால போய் நீங்கள் டிஎம்கே விமர்சிக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே புரியல, இவரும் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் மாதிரி இங்கிட்டு 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 இங்கிட்டுன்னு பேசிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் இப்போ அண்மையில ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் அவர் பேசின விஷயங்களும் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அங்க அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, 2 சீட்டு அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசினாங்க இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு அந்த 24 மணி நேரத்துல தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம இங்கே விசிகாவுக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க கடைசி நேரத்தில் வரைக்கும் இழுத்தடிச்சு கடைசியாக சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு நாள், அந்த 24 மணி நேரம், அதை டார்கெட் பண்ணி சொல்கிறாரு. அந்த 24 மணி நேரத்தில் தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்றது. 108 சீட்டை இங்கே ஒருத்தவங்க ஜெயிச்சிருந்தாலுமே இந்த 2 சீட்டில் நான் அவங்களால ஆட்சியை அமைச்சிருக்க முடியாது, இதை நான் ரொம்ப அகந்தையோடு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உண்மைதான். ஆனால் கொஞ்சம் அவர் பேசின டோன் வந்துட்டு வித்தியாசமாக தெரிஞ்சுது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் ஏன் வந்துட்டு டிஎம்கேல இருக்கும்போது பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இங்கேயாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுடைய ஆதரவை சும்மா வெறுமனே அப்படியே தூக்கி ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கல. நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு, சமூக நீதி நலத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சும்மா வெறுமனே உங்களுடைய ஆதரவு மட்டும் எடுத்துக்கல. இப்ப கேள்வி என்னன்னா, இப்படி நீங்க பேசக்கூடியவங்க டிஎம்கேல இருக்கும்போது ஏன் பேசல, அவங்க கிட்ட ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் தான் இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ மக்களே, இந்த பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.